ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான சூரகன் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாருங்க. அவருடைய மெடிக்கல் கண்டிஷன்னால டெம்பரரியாக அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த நிலையில் பட்டப்பகலில் ரோட்டில் ஒரு இளம்பெண்ணை பயங்கரமாக அட்டாக் பண்ணி தூக்கி போட்டு போயிருக்கானுங்க. உடனடியாக ஹீரோ அதை பார்த்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அட்டாக் பண்ணவங்க யாருன்னு தெரியல. ஹீரோ டெம்பரரி சஸ்பென்ஷனில் இருக்கிறதுனால இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை மீறியும் தான் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காட்டி இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வருதுங்க. என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் ஈகை வேந்தன். இவர் தலைகிலா தொங்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இப்படி இவர் தலைகிலா தொங்கி எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்குதுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்குது. இவருடைய தலையில பலமா அடிபட்டதுனால அந்த பாதிப்பு இவருடைய கண்ணில் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அதை சரி பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அங்க கட் பண்ணா வழக்கமான ரோந்து பணியில ஹீரோ ஈடுபட்டு இருக்கிறாருங்க. ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் இருக்கிறாங்க. தூரத்துல ஒரு கார் ஒன்று வேகமா வரதை இவங்க கவனிக்கிறாங்க. யாருங்க இவன் இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான், வண்டியை நிப்பாட்டி என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. தூரத்துல இருந்து வர காரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள பசங்க தான் இருக்கானுங்க. பயங்கரமா குடிச்சிட்டு குடிபோதையில தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் அந்த காரை நிப்பாட்டுறதுக்காக ரோட்ல வராரு. கார் கிட்ட வந்துருச்சு. வண்டியை நிப்பாட்டுங்க வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு கையை நீட்டுறாரு. ஆனா வண்டியும் நிப்பாட்டாம அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் அடிச்சு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா காலங்காத்தால குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அப்ப டிவியில ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அமைச்சர் ஒருத்தர் சென்னையில ஒரு பெரிய பூங்கா ஒன்று ரெடி பண்ண போறதாகவும் அது இந்தியா லெவல்ல ரொம்ப பெருசா வரப்போறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த நியூஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட செலவுக்கெல்லாம் கையில காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமா கிட்ட தான் ஃபோன் பண்ணி எனக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோடைய மாமா சொல்றாரு, உன்னோட அக்கா என்னோட செலவுக்கே காசு தரதில்ல, அப்புறம் எப்படி நான் உன் செலவுக்கு காசு தருவேன், காசெல்லாம் கிட்டே இல்லை, ஆனா ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டியில கண்டிப்பா வந்து கலந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாருங்க. சொன்னபடியே அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக போறாரு. அங்க பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஹீரோடைய மாமா பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவும் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கதான் ஒரு பொண்ணை பாக்குறாருங்க. அந்த பொண்ணோடைய பேர் இலக்கியா. ஆல்ரெடி அந்த பொண்ணை ஹீரோக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்பதான் கைஸ் தெரிய வருது, ஹீரோக்கும் இலக்கியாக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு போல. ரெண்டு பேருக்குள்ள கான்டாக்டே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த பப்ல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ இலக்கியா கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. இலக்கியாவும் எதுவும் சொல்லாம கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது விட்டு போன காதலை இவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அங்கே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த பசங்கெல்லாம் தண்ணியை அடிச்சுட்டு காரை எடுத்துட்டு போனானுங்க இல்லையா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை இடிச்சு தள்ளிட்டு. அப்போ ஹீரோ பட்டுன்னு கன் எடுத்து அந்த காரை பார்த்து ஷூட் பண்ணியிருக்காரு. காரை விட்டு இந்த பசங்கெல்லாம் இறங்கி வந்துட்டானுங்க. வந்தவனுங்க ஹீரோவை மிரட்டி கன்னை தள்ளி விட்டுட்டு ஹீரோ போட்டு அடி அடி நடிச்சிருந்துருக்கானுங்க. ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறாரு. ஆனால் அவனுங்க நிறைய பேர் இருக்கிறதுனால பீர் பாட்டெல்லாம் எடுத்து அடிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ கன் எடுத்து ஷூட் பண்ணுறாரு. அவனுங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறானுங்க. ஆனால் அங்கே தான் பெரிய பிரச்சனையே. ஸோ அந்த பீர் பாட்டிலால் ஹீரோவை அட்டாக் பண்ணதுனால ஹீரோக்கு இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் கண்டிஷன் ட்ரிகர் ஆயிடுச்சுங்க. ஸோ அது என்ன மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஆக்சிடென்ட் மூலமாக இவருக்கு தலையில் அடிபட்டு கண்ணில் ப்ராப்ளம் ஆயிருக்குது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா அதை கண்ணால் பார்க்குறோம், கையால் எடுக்கிறோம், சாப்பிட்றோம். ஸோ கண்ணு கரெக்டாக பார்த்ததுனால தான் கை கரெக்டாக எடுத்துச்சு. கரெக்டாக ஹீரோடைய விஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கோணையாக தள்ளி இருக்கக்கூடிய ஆப்பிள் இவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கன் எடுத்து ஷூட் பண்ணார் இல்லையா, அது கரெக்டான எய்மே கிடையாது. ஆனால் இவரோட மூளை நீ கரெக்டாக தான் எய்ம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி நம்ப வைக்குது. இது வந்து ஆக்சிடென்ட்னால இவருக்கு இப்படி இந்த ப்ராப்ளம் ஆயிருக்குதுங்க. ஸோ இவர் ஷூட் பண்ணதில் ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு மேலே புல்லட் பட்டிருக்கு. இதனால டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஸோ ஹீரோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதுனாலையும் ஹீரோக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷன்னாலையும் ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இவர் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இவரால் இந்த வேலையில் ரீஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இவரோட வேலையே இவருக்கு போயிருங்க. இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல படுத்து கிடக்குறாரு. அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பி போகும்போது ரோட்டோரத்தில் ஒரு பொண்ணு கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில கிடக்கிறத இவர் பார்க்குறாரு. அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் ரத்தமா இருக்குதுங்க. உடனடியாக அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிடுறாரு. அந்த வழியா ஆட்டோ ஒன்று போகுது. அந்த ஆட்டோ டிரைவரை நிப்பாட்ட சொன்னா அவர் ஆரம்பத்தில் நிப்பாட்டாம போயிடுறாரு. இவர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் வண்டியை நிப்பாட்டிடுறாருங்க. உடனே அந்த ஆட்டோல ஏற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றாரு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, நான் போலீஸ் தான், நீ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்ல, பக்கத்தில்
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போய் இந்த பொண்ணை அட்மிட் பண்ணிடுறாங்க. இவருடைய ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக இருக்குதுங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டே உள்ளே போகிறா. அந்த இடத்துக்கு ஹீரோட உயர் அதிகாரி வராங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, ரோட்டோரத்தில் இந்த பொண்ணு கடந்தது, இந்த பொண்ணு யார் என்னென்னலாம் தெரியல அப்படின்னு சொல்ல, அங்கே முத்து அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. சார், இவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்து இவன் தான் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான், இங்கே வந்து சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அந்த முத்து அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஹீரோக்கும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே ஆகாது. இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை அப்படின்றதுனால வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சண்டை போடுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடுது. உடனே உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. நீ வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல, இல்லை சார், நானும் மாமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், எனக்கு செக்கப் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு உயர் அதிகாரியும் போயிடுறாருங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோடைய மாமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹீரோடைய கண்ணை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஃபாலோ பண்ணிட்டு தான் டாக்டர் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோடைய மாமா கேட்குறாரு, ஆக்சுவலாக உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, ஃபியூச்சரில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் இந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்க, இல்லைங்க, ஆக்சிடென்ட் மூலமாக தானே இருக்காச்சு, இதெல்லாம் வந்து குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் டாக்டர் இருக்கிறேன், அதனால் நீங்களே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா நான் என்னோட வேலையில் ரீஜாயின் பண்ணிப்பேன் அப்படிங்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ரிப்போர்ட் அவ்வளோ சிறப்பாக இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள், கரெக்டான நம்பர் வரும்போது நானே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாருங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இந்த ஆட்டோ டிரைவர் நின்றுட்டு இருக்கிறாரு. நீ இன்னும் போலையா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஏன் சார் எப்படி போகிறது, ஆட்டோ ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, ரோட்டில் யாராவது பார்த்தாலும் நான் தான் ஏதோ கிரைம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ தன்னோட மாமா கிட்ட, நீங்கள் வீட்டுக்கு போங்க, என்னோட பைக்கு கூட அங்கேயே இருக்குது, இந்த ஆட்டோ டிரைவர் கூடயே போய் அந்த பைக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் கூடயே ஹீரோ போகிறாருங்க. அந்த ஆட்டோவை கழுவும் போது தான் தெரிய வருது அந்த ஆட்டோக்குள்ளே ஃபோன் இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோனு. அதை இந்த ஆட்டோ டிரைவர் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்றாரு. அதை வாங்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாருங்க. ஹீரோட அக்கா ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம் அப்படின்னும் போது, மாமா ஏதோ தப்பாக வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு திட்டுறாங்க. நான் நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. அப்புறம் இவர் பைக்கில் வந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து ஹீரோக்கு ஃபோனை போடுறாங்க. நேற்று ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணியிருந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுங்க, நல்லா தானே இருக்காங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது, அந்த பொண்ணு நேற்று நைட்டே இறந்து போயிட்டாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் நேரில் வாங்க, இதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது அப்படின்னு சொல்ல, சரி டாக்டர் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. இந்த பொண்ணோட வழக்கில் ஏகப்பட்ட கேள்விகள் ஹீரோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அந்த பொண்ணு எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியல, யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல, அட்டாக் பண்ணதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியல. ஸோ அதனால ஹீரோ நேராக டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே முத்து அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாருங்க. அவருக்கு தான் ஹீரோ பிடிக்காது, ஹீரோவா ஹாஸ்பிட்டலுக்குள்ள விட மாட்டேன்றாரு. இது இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடிய ஜோன், நீங்களாம் வந்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா நீ டிபார்ட்மெண்ட்டில் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அமுச்சு வச்சிடறாரு. ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. ராத்திரி அந்த பொண்ணோட மொபைல்லேருந்து கால் வருது. அட்டன் பண்ணால் ஒருத்தன், நீ வந்து ஏன் 2 நாளாக ஃபோன் எடுக்கல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பொண்ணு வந்து தப்பான ஒரு பொண்ணு அப்படின்னு அந்த செல்போன் கான்வர்சேஷன் மூலமா ஹீரோக்கு தெரிய வருது. ஆனால் ஹீரோ ஒன்று பேச, அந்த ஆள் ஒன்று பேச, 2 பேருக்குள்ள சண்டையாயிருதுங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான இலக்கியா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்தா, என்னை காப்பாற்றிரு அப்படின்னு கெஞ்சின மாதிரி இருந்தது, எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு பேசிட்டு ஹீரோ இலக்கியாவோட கையை பிடிச்சிக்கிறாரு. அந்த பழைய அட்டாச்மெண்ட்டை காட்டுறாரு. பட்டுன்னு இவர் கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டு, சாரி, பழைய ஞாபகங்கள் வந்து உங்க கூட பக்கத்தில் வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கும்போது இலக்கியா எதுவுமே பேசவே இல்லை. அதான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு ஒரு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சைலண்டாக இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியாதா அப்படின்னு இலக்கியா கேட்க, என் மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இவர் சொல்ல, உடனே டென்ஷன் ஆகி இலக்கியா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி தான் ஒவ்வொன்றும் பேசும்போது நீ பாட்டுக்கு பாதியில் போயிடுற அப்படின்னு மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட அக்கா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. ஹீரோ இந்த பொண்ணை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணி அதை வந்து ஃபாலோ அப்பும் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அது வந்து ஹீரோடைய அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. காரணம் என்னன்னா, இவர் டிபார்ட்மெண்ட்டில் இல்லாத போது நீ எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த பொண்ணுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணா, அந்த ஃபோன் கான்வர்சேஷன் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஏதோ தப்பான பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுது, கால் பண்ணானுங்க இல்லையா, அவனுக்கு தான் இந்த பொண்ணை ஏதோ பண்ணியிருக்கானுங்க, ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அக்கா திட்டுறாங்க, நீ ஒன்றும் போலீஸ் கிடையாது, போலீஸ் எல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி, தேவையில்லாமல் இதில் இன்வால்வ் ஆகாத, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு இன்னொரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து விட்டுருவ, அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, எனக்கு அட்வைஸ் பண்ணாத, இப்படி அட்வைஸ் பண்றதுனால தான் நான் இந்த வீட்டுக்கே வரதில்லை அப்படிங்கும்போது, அந்த வீட்டுக்கு ரெண்ட் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாமாவை பார்த்துட்டே பேச, மாமாவும் எப்போ எதை பற்றி பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அக்காவை திட்டிகிட்டு இருக்கிறாரு.
ஆனால் ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த உயரதிகாரியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உயரதிகாரியும் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாருங்க. இந்த உயரதிகாரியை மீட் பண்ணி ஹீரோ சொல்கிறாரு, அன்னைக்கு ராத்திரி இந்த ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை க்ளீன் பண்ணும்போது உள்ள மொபைல் கிடச்சிது. அந்த மொபைலை இந்த ஆட்டோ டிரைவர் எடுத்து கொடுத்தாரு. இந்த மொபைலுக்கு ஒருத்தன் ஃபோனை போட்டான். அவங்க கூட பேசினதை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு தெரிய வந்திருக்குது. கண்டிப்பாக அவனுக்கு தான் இந்த பொண்ணை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பானுங்க. ப்ராப்பராக விசாரிச்சோம்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை சால்வ் பண்ண முடியும் சார் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த உயரதிகாரி கேட்குறாரு, உன் கைக்கு ஃபோன் கிடச்சிருக்குது, இவ்வளோ டிலேவாக என்கிட்ட வந்து சொல்கிற அப்படிங்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, சார் மறைக்கணும்லாம் கிடையாது, இந்த முத்து என்னை பயங்கரமாக டென்ஷன் பண்ணிட்டான், அந்த டென்ஷனில் உங்ககிட்ட சொல்லணுன்றதை மறந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அந்த ஃபோனுக்கு கடைசியாக வந்த காலை ட்ரேஸ் பண்ணுங்க சார், கண்டிப்பாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, அதனால இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு உயரதிகாரி சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ தன்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு நினைக்கிறாரு. இறந்து போன அந்த பொண்ணோடைய அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. அந்த பொண்ணோடைய பேர் திவ்யாங்க. அவங்க பொண்ணு கூட படித்த பையன் தான். நான் இப்போ ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கேன். ஸோ உங்கள் பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, என் பொண்ணு உயிரோடு இருக்கும்போதே எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, செத்ததுக்கு அப்புறமும் அவளை பற்றி விசாரித்து நியூஸ்லலாம் போட்டு எங்கள் மானத்தை வாங்கலான்னு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவரோட கார்டை அங்கே கொடுத்துட்டு போவார். அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்க அந்த கார்டை எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஆக்சுவலாக இந்த திவ்யா பார்த்தீங்கன்னா ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி ஒரு தப்பான பொண்ணாக தான் இருந்திருக்கிறா அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பப்புக்கு வராருங்க. அங்கே ஒரு நபர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த நபர் ஹீரோக்கு தெரிஞ்சவராக இருக்கிறாருங்க. அவருடைய பேர் பார்த்திபன். நம்ம ஹீரோ கூட படித்த நபருங்க. அந்த நபர்கிட்ட, டே என்ன யாருன்னு தெரியலையா, உன் ஃப்ரெண்டுடா, நம்ம ஸ்கூலில் ஒன்றா படித்தோமே அப்படிங்கும்போது, தெரியும் சார் அப்படின்னு அந்த பார்த்திபன் சொல்கிறாரு. என்னடா சாருன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இருந்தாலும் நீங்கள் போலீஸு, நான் சாதாரண ஒரு மேனேஜர் அப்படிங்கும்போது, இப்போ நான் வேலையிலலாம் இல்லை, சரி உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், வா இங்கே உட்காரு அப்படிங்கும்போது, இல்லை சார் என்னால் இப்போதைக்கு உட்கார முடியாது, கஸ்டமர் வர டைமு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ வேலையை முடிச்சுட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோட உயரதிகாரியும் கூட இன்னொருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ கூப்பிட்டு, இங்கே எதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கும்போது, ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஃப்ரெண்ட் எங்க, நீ மட்டும் தான் இருக்கிற, எனக்கு தெரியும் நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்ட்டு, அந்த அடிப்பட்டு இறந்து போன பொண்ணோட கையில் இந்த பாரோடைய அந்த சீல் இருந்ததை நாங்கள் கவனித்தோம், நீ அதை வச்சு தான் இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும், ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டினா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது, தேவையில்லாமல் இந்த வழக்கில் மூக்க நுழைக்காத அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாருங்க. இப்போ ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது இந்த திவ்யாவோட வீட்டில் வேலை பார்க்குற அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா அந்த கார்டை எடுத்து யார்கிட்டயோ ஒப்படைச்சிருந்துருக்காங்க. அவங்க ஹீரோ கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, இறந்து போன திவ்யாவோடைய தாத்தா. இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. நம்ம ஹீரோ இந்த வழக்கை பர்சனலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுகிறாருங்க. திவ்யாவை இந்த மாதிரி பண்ணோன்னா நான் சும்மாவே விடக்கூடாது, அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத எப்படியாவது கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லு, அதுக்கு உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு பணம்லாம் வேணாங்க, இது என்னோட வேலை, பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, அது எனக்கு புரியுது, உன்னை நான் என்னோட பர்சனல் இன்வெஸ்டிகேட்டராக வச்சிருக்கிறேன், ஸோ நீ வந்து இந்த பிளாங்க் செக்கில் உனக்கு எவ்வளோ வேணுமோ எழுதிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீங்கள் உங்களோட பர்சனல் இன்வெஸ்டிகேட்டராக என்னை வைக்கிறதுனால நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு திவ்யாவை பற்றி என்ன தெரியுமோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, எனக்கு திவ்யாவை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன தெரியுமோ தெரிஞ்சதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், அதை இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் திவ்யாவுடைய தாத்தா சொல்கிறாரு, ஆரம்பத்தில் திவ்யா நல்ல பொண்ணாக தாங்க சேர்ந்துருக்கிறா, அப்புறம் போக போக சேர்க்க சரியில்லாமல் வெளியில் சுற்றுறது, ட்ரக் அடிக்ட் ஆகிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு எப்பப்பெல்லாம் பண தேவை இருக்குதோ அப்பப்பெல்லாம் என்கிட்ட வந்து கேட்பா, அவ்வளோதான் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய கான்டாக்ட்டு, ஆனால் என்னோட பேத்தியை இந்த மாதிரி பண்ணோன்னா நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே கூடி சீக்கிரம் அது யாருன்றதை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. ஹீரோடைய மாமா பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கிறதா சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. அதில் கலந்துக்க சொல்கிறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்கிறாருங்க. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோக்கும் சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா, இதை பற்றி பேசி சரி பண்ணுறதுக்காக அந்த பர்த்டே பார்ட்டியில் நீயும் கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த பார்ட்டியில் வந்துட்டு நம்ம ஹீரோ தன்னுடைய அக்கா கிட்ட அந்த செக் எடுத்து காட்டுறாரு. நான் புதுசாக ஒரு வேலை தொடங்கியிருக்கிறேன், ஒரு பெரிய பணக்காரர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா ஒரு பையனையும் பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பையன் பேர் அரவிந்த், பொண்ணு பேர் ஐஸ்வர்யா. இவங்க 2 பேரும் ரூம்குள்ளே இருக்கும்போது கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. அந்த பையன், நீ அமைதியாரு, நான் யாருன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொறுமையாக பயத்தோடையும் பதட்டத்தோடையும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். வெளியில் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட யாரோ ஒரு நபர் அங்கே நின்றுட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா
அந்த திவ்யா அப்படின்ற பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஃபோன் பேசிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு கார் ஒன்று வந்திருக்குது. அந்த காருக்குள்ள ஒரு கான்ட்ராக்டில் இருந்திருக்கிறான். வள்ளியம்மை காலேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழி கேட்குற மாதிரி நடிச்சு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து கடத்தி இருந்திருக்கானுங்க. அடிச்சே கொல்ல பார்த்துருந்துருக்கானுங்க. பூட் ஸ்பேஸில் போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது காரு வளையும் போது அந்த பூட் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி காருக்குள்ளே இருந்த அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்திருக்கிறா. கொஞ்சம் தூரத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு வரதுக்காக திரும்ப ஓடி வந்திருக்கானுங்க. அதுக்குள்ள அந்த வழியில் வந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோடைய புல்லட்டில் போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ போலீஸ் அப்படின்ற ஸ்டிக்கரை பார்த்ததும் இந்த கான்ட்ராக்ட் கில்லர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதே கான்ட்ராக்ட் கில்லர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ்வர்யா மற்றும் அரவிந்த் அப்படின்ற 2 பேர்த்த ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, கதவு தட்டுற சவுண்டு கூட கேட்குதுன்னு இந்த அரவிந்த் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவான் இல்லையா, அப்போ இந்த கான்ட்ராக்ட் கில்லர் தான் வந்திருப்பான். ஸோ இவங்க 2 பேர்த்தோட கதையுமே முடிச்சுட்டு இந்த கான்ட்ராக்ட் கில்லர் கிளம்பிட்டாங்க. ஸோ யார் இந்த கான்ட்ராக்ட் கில்லர், யார் சொல்லி இவங்கள இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது நமக்கு இன்னும் மர்மமாக தான் இருக்குது. இப்போ நம்ம திவ்யாவுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்ட அரவிந்த் அப்படின்ற பையனை அந்த பப்பில் ஹீரோ பார்த்துருக்காருங்க. அந்த பப்போடைய மேனேஜர் தானே ஹீரோடைய ஃப்ரெண்டு. இந்த பையனை தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியல அப்படின்னு மழுப்புறாரு. டே, அவன் இந்த பப்பில் வேலை பார்த்துட்டு இருந்ததை நானே பார்த்தேன். இந்த பப்பில் என்னமோ நடந்துட்டு இருக்குது, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒத்துக்கிறாருங்க. இந்த பப்பில் இல்லீகலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட் பிஸ்னஸும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு மாமா மியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் இந்த மாதிரி பொண்ணுங்களை அமுச்சு வைப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாருங்க. யார் அந்த மாமா மியா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க அந்த மாமா மியாவோடைய ஆட்களே பார்த்தீங்கன்னா ஹீரோ சுத்து போட்டுறாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் கைஸ் விஷயமே தெரிய வருது. ஒரு முறை திவ்யாவோட ஃபோனுக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுவான், நம்ம ஹீரோ கூட பேசி சண்டையாச்சு அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த சண்டையை மனசில் வச்சுட்டு தான் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாமா மியா கிட்ட மொத்தம் 3 பொண்ணுங்க, அதில் 2 பொண்ணுங்க கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ 3ஆவதா ஒரு பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியல, காணாமல் போயிட்டா. திவ்யா மற்றும் ஐஸ்வர்யா 2 பேர்த்தையுமே நீ தான் கொன்னன்னு நினச்சிட்டு நான் உன்னை டார்கெட் பண்ணேன், ஆனால் இப்போ தான் தெரிய வருது நீ கொள்ளலை அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோக்கும் புரிய வருது இந்த மாமா மியா அப்படின்றவன் இந்த பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறானே தவிர இவன் கொலை பண்ண கிடையாது. அப்போ 3ஆவதா ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு காணன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பேர் இந்து அப்படின்ற மாதிரி இந்த மாமாமியா சொல்றாருங்க. இந்த இந்து எங்க தங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்து தங்கியிருந்த வீட்டில் போயிட்டு விசாரணை பண்ணா ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க இந்த இந்துன்ற பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்லை, காலையில் கூட 2 போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க அப்படிங்கும்போது நான் கூட போலீஸ்காரன் தான், நான் ஒரு வாட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. அந்த லெட்டரை பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு இந்த லெட்டரை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வரும்போது டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபோன் பண்ணி உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்றது, பிளாக் மார்க்குக்கு மேலே பிளாக் மார்க் உனக்கு வந்துகிட்டு இருக்கு, இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகாதானே ஆகாது அப்படிங்கும்போது இல்லை சார் சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம், காலையில் 2 பேர்த்த விட்டு விசாரிச்சிங்களே ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா அப்படின்னு கேட்க இது காலையில் 2 பேர்த்த வச்சு விசாரிச்சமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. காலையில் இதே மாதிரி ஒரு 2 பேர் போலீஸ்ன்னு சொல்லி தான் ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க போலீஸ் கிடையாது. ஹீரோ அந்த மர்மத்தோடைய வீட்டுக்கு போக விசாரிச்சுட்டு போனது வேற யாரும் கிடையாது, அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் 2 பேர் தான். அவனுங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஹீரோ போட்டு தள்ள பார்க்குறானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாருங்க. இந்துவோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு வந்ததுனால இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்து ஹீரோட கஸ்டடியில் சேஃபாக இருக்கா போல, ஸோ இவனை பிடிச்சோம்னா இந்துவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிக்கிறதுக்கு இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மாமாமியோட 3 பொண்ணுங்களையும் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு இந்த கான்ட்ராக்ட் கில்லர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஏன் எதுக்குன்னு தெரியல, 2 பேர்த்த கொண்டுட்டா, இன்னும் இந்து மட்டும்தான் உயிரோட இருக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ மாமா ஒரு இடத்துக்கு காசு எடுத்துட்டு வர சொல்லிட்டு அந்த காசை ஒரு இடத்துல கொடுத்து கன்னு வாங்கி வச்சுக்கிறாரு. கன்னு வாங்குறதுக்கு தான் காசு எடுத்துட்டு வர சொன்னீங்க அப்படின்னு மாமா திட்டுறாரு. எல்லாம் எனக்கு தெரியுமாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாருங்க. நேரா தன்னோட ஃப்ரெண்டு பார்த்திபனை மீட் பண்றதுக்காக போயிட்டு இந்த லவ் லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியும், இந்து நீ தான் எங்கேயோ சேஃப்டி பண்ணி வச்சிருக்க, எங்கே வச்சிருக்க உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய டீட்டெயில் எடுத்து ஹீரோடைய மாமா கிட்ட போயிட்டு இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோடைய மாமாவை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இந்துவை லக்ஷ்மி அக்கா அப்படின்ற ஒரு லேடியோட பாதுகாப்புல தான் பாத்தீங்கன்னா இந்த பார்த்திபன் வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோ போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோடைய அக்கா இருக்கிறாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோடைய மாமாவை காணோம், எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குது. ஸோ மாமா கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை அக்கா உணர்றாங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ போகக்கூடிய பாருக்கு போயிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அங்கே தான் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. நீ யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இந்த கான்ட்ராக்ட் கில்லரும் வாய் பேசுறான். எனக்கு ஓ மேலே டவுட்டாக இருக்குது, உன்னோட ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. கோவம் அந்த கான்ட்ராக்ட் கில்லர் அங்கிருந்து எல்லாத்தையுமே சுட்டு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த பார்த்திபனும் இந்த லக்ஷ்மி அக்காவோடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அங்கே வச்சு ஹீரோ விசாரணை பண்றாருங்க. அப்பதாங்க இந்த பார்த்திபன் சொல்றாரு ஆக்சுவலா 3 பணக்காரங்க 3 பொண்ணுங்க வேணும்னு கேட்டிருந்திருக்காங்க. அதனால இந்த மாமாமியா கிட்ட பேசி ஐஸ்வர்யா, திவ்யா மற்றும் இந்து இந்த 3 பேர்த்த
அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அந்த 3 பேர்த்த தான் கொல்ல பார்க்குறாங்க. 2 பேர்த்த கொன்னுட்டாங்க அப்படின்னு அரவிந்த் சொல்ல, "இல்ல நீ என்னமோ மறைக்கிற, உண்மைய சொல்லு" அப்படிங்கும்போது இந்த அரவிந்த் சொல்லிடுறான். இவங்க 3 பேர்த்த அந்த பணக்காரங்க கூட அமுச்சு வச்சுட்டு வீடியோ கேமராவை ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குது. இந்த ரெக்கார்டட் ஃபுட்டேஜை வச்சு அந்த பணக்காரங்களை மிரட்டி ஆளுக்கு 1 லட்சம் அப்படின்னு சொல்லி 3 லட்சம் காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் பிளான் பண்ணியிருக்கிறாரு. பிளான் பண்ணபடியே அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு கால் பண்ணி மிரட்டவும் செஞ்சிருக்கிறாரு புது நம்பர்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் திவ்யாவும் ஐஸ்வர்யாவும் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல, இல்ல இதுக்காகலாம் இவ்வளவு தூரம் கொலை பண்ற லெவலுக்கெல்லாம் இறங்க மாட்டாங்க. ஒரு ஃபுட்டேஜை வச்சு தானே நீ அவங்கள மிரட்டின, ஆனா இதுல ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் ரெக்கார்ட் ஆயிருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க, நாங்க செட் பண்ண கேமரா மோஷன் சென்சார் கேமரா, ஏதாவது அசைவு இருந்தா மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும், அப்பப்போ பட்டர்ஃப்ளை வந்துட்டு போறதுனால அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்பா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுல ஒரு கிளிப் பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இது என்ன 25 நிமிஷம் கிளிப் இருக்கு, இதுவும் பட்டர்ஃப்ளை தானா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். அந்த 3 பணக்காரனுங்க என்ஜாய் பண்றதுக்காக 3 பொண்ணுங்களோட அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போனானுங்க இல்லையா, பாதி ராத்திரியிலேயே அந்த 3 பொண்ணுங்களையும் அமுச்சு வச்சுட்டாங்க. 3 பணக்காரங்கள்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா மினிஸ்டரா இருக்கிறாரு. ஸோ இந்த மினிஸ்டரை பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மினிஸ்டர் ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து வச்சு அந்த 2 பணக்காரங்களும் மினிஸ்டரை மிரட்டி இந்த ஊருக்கு புதுசா வரக்கூடிய அந்த பூங்கா இருக்கு இல்லையா, அதோட கான்ட்ராக்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. நேர்மையா கேட்டா இந்த ஆள் தரமாட்டாரு, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த மினிஸ்டர் இவங்க கூட சண்டை போட்டுருக்காரு. அந்த வீட்டில் வச்சே இந்த மினிஸ்டரை 2 பணக்காரங்களும் போட்டு தள்ளி இருக்காங்க. அது வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க. இந்த வீடியோவையும் இந்த பார்த்திபன் பார்க்க கிடையாது. அதே சமயம் இந்த 3 பேரும் வெறும் பணக்காரங்க மட்டும்தான் தெரியுமே தவிர அவர் ஒரு மினிஸ்டர் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியாதனால யாருனே தெரியாம பிளாக்மெயில் பண்ணி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க. இப்போ அவருக்கு பணமும் கிடைக்கல. அதே சமயம் அந்த பணக்காரங்களுக்கு இந்த வீடியோ வெளியே வந்ததுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய எல்லாரையுமே போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை அசைன் பண்ணி போட்டு தள்ள ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா திவ்யா கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்து இந்து கொல்லப்படுவாங்க. அதை தொடர்ந்து பார்த்திபனையும் போட்டு தள்ளிடுவாங்க. இதுக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஹீரோ இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஹீரோ இந்து மற்றும் பார்த்திபன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போதே இந்த கான்ட்ராக்ட் கில்லர் ஷூட் பண்ணதில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்திபன் காருக்குள்ளேயே குண்டடிப்பட்டு இறந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோவும் இந்துவும் தப்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான இலக்கியாவுக்கு ஃபோனை போட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லி இந்துவை சேஃபாக எப்படியாவது அவளோட ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னோட அக்காவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அக்கா பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த மாதிரி மாமா எங்கே போனார்னே தெரியலடா, அப்போவே சொன்ன இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு உன்னால உன்னோட மாமா காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாக்கு கொடுக்குறாருங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் கில்லர் ஹீரோக்கு ஃபோனை போட்டு அந்த பென் டிரைவையும் இந்து அப்படின்ற பொண்ணையும் என்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் உன்னோட மாமாவை உயிரோட விடுவேன், இல்லாட்டி உன்னோட மாமாவை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இந்த விஷயத்த திவ்யாவுடைய தாத்தா கிட்ட சொல்லிட்டு அவன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறான்னா அவன் ஏதோ பிளான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி அவன் சொல்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திவ்யாவோட தாத்தா ஒரு பெரிய கன் ஒன்று வச்சிருக்கிறாரு. கூட இன்னொரு ஆளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்றதுன்னு யோசிக்க, அதான் இந்த மாமா மியா இருக்கிறாரு அவரையும் கூட கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட கூப்பிட்டுட்டு இப்போ மாமா மியா மற்றும் இந்த திவ்யாவுடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவங்க ஹீரோடைய பேக்கப்புக்காக ஆல்ரெடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவார். அந்த கான்ட்ராக்ட் கில்லரும் வருவான். அந்த கான்ட்ராக்ட் கில்லர் சொன்ன இடத்துக்கு முன்கூட்டியே மாமா மியா மற்றும் இந்த திவ்யாவுடைய தாத்தா போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து இந்த கான்ட்ராக்ட் கில்லர் வரான். அவன் ஆளுங்க வெளியே நின்று வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ காருக்குள்ள ஒரு பொம்மையை வச்சுட்டு வராரு. அவன் மட்டும்தான் தனியாக வரான். காருக்குள்ளே பொண்ணு இருக்கிறது தெரியுது அப்படின்னு இந்த கான்ட்ராக்ட் கில்லருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க, இந்த கான்ட்ராக்ட் கில்லர் வந்த உடனே அந்த பென்ட்ரைவ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஒரு பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்குறாருங்க. அந்த பென்ட்ரைவ்ல சும்மா டான்ஸ் ஆடுற வீடியோ தான் இருக்கும். அதை பார்த்து இவன் டென்ஷனாக உடனடியாக ஒளிஞ்சிருந்த இந்த மாமா மியா மற்றும் திவ்யாவுடைய தாத்தா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அடிதடி பஞ்சாயத்து ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவை இந்த கான்ட்ராக்ட் கில்லர் போட்டு அடி நடிக்கிறான். இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு நார்மலாக இருந்த கண்ணு மறுபடியும் ட்ரிகர் ஆகி வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர உண்மையிலேயே அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இப்போது இந்த நிலையில் எப்படி அவனை அட்டாக் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க, கரெக்டாக அந்த கிரெயின் ஒயரை பிடிச்சி இவர் தலைகளாக தொங்க ஆரம்பிச்சிருவார். ஹீரோடைய மாமா கிட்ட அந்த துப்பாக்கியை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த துப்பாக்கியை வாங்கி பட்டுன்னு இந்த கான்ட்ராக்ட் கில்லரை ஹீரோ தலைகளாக தொங்கிட்டே ஷூட் பண்ணிடுறாரு. இந்த கான்ட்ராக்ட் கில்லரும் இறந்து போயிடுறாரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதன் மூலமாக இந்த கேஸ் சால்வ் ஆகுதுங்க.
இந்த மினிஸ்டரோடைய மர்டர் கேஸை ஹீரோ சால்வ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை திரும்பவும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. அதே சமயம் இந்த 2 பணக்காரங்க தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பணக்காரனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பணக்காரன் ஃபாரினில் போயிட்டு தலைமறைவாயிட்டான். அவனை கண்டுபிடிக்கிறது தான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஹீரோ அந்த ஆஃபர் லெட்டரை கொண்டு போய் தன்னுடைய அக்கா கிட்ட காமிக்க அக்காவும் சந்தோஷப்படுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் and cheers.